Hello students, இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த கான்சன்ட்ரேஷன் மெத்தட் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்றது ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதனுடைய பிரின்சிபல், இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனுடைய பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the magnetic property of ore and gangue. ஸோ அந்த ஓரில் இருக்கக்கூடிய கேங்யூக்கும் ஓர் பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டிஃப்ரென்ஸை வச்சு தான், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸை வச்சு இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓர் அண்ட் கேங்யூ இருக்குது. இதில் ஓர் பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் நேச்சரோடு இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கேங்யூ வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரில் குரோமைட், பைரோலுசைட், இது வந்து மேக்னெட்டிக் இன் நேச்சர். இதில் இருக்கக்கூடிய கேங்யூ பார்த்தோம் அப்படின்னா சிலிஷியஸ் மேட்டர், இது வந்து நான் மேக்னெட்டிக் நேச்சர். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன், ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டின் ஸ்டோன், அதில் இருக்கக்கூடிய கேங்யூ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கலாம். உல்ஃப்ரமைட்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த கண்டிஷன் இருந்தாலும், அதாவது ஓர் மேக்னெட்டிக்காக இருக்கலாம் அல்லது நான் மேக்னெட்டிக்காக இருக்கலாம். ஓர் மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கேங்யூ நான் மேக்னெட்டிக்காக இருக்கணும். ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கேங்யூ மேக்னெட்டிக் நேச்சரோடு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஓர்ஸுக்கு நம்ம மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர் வேணும். இந்த செட்டப்புக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு ரோலர்ஸ் மேலே வந்துட்டு ஒரு பெல்ட் ரன் ஆகும். இந்த ரெண்டு ரோலரில் ஒரு ரோலர் வந்து நான் மேக்னெட்டிக் ரோலர், மேக்னெட்டிக் நேச்சர் இல்லை. இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ரோலர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து அந்த க்ரஷ்டு ஓர் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபனல். ஸோ நம்ம ஓரை வந்து க்ரஷ் பண்ணி பவுட்ராக்கிட்டு இந்த ஃபனல் வழியாக, ஸோ இந்த இடத்துல நம்ம ஓர் ஃபீட் பண்ண போகிறோம். ஓரை வந்து இது உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த ரோலர் வந்து சுற்றும் பொழுது இந்த பெல்ட் என்ன ஆகிட்டே வரும், மூவ் ஆகிட்டே வரும். மூவ் ஆகும் பொழுது இது இந்த பவுடர்டு ஓரை அது கூட எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ரோலர் கிட்ட பெல்ட் வரும் பொழுது இந்த ஓரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல், அது ஓராகவும் இருக்கலாம் அல்லது கேங்யூவாகவும் இருக்கலாம், அது இதில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினால் இந்த ஓரு இதில் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஓர் இந்த பெல்ட்டில் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட அட்டாச் ஆகி வரும். அதில் இருக்கக்கூடிய நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் அது இதில் ஒட்டாததுனால இந்த பெல்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே அது தனியாக இந்த பக்கம் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் செப்பரேட் ஆகும். இந்த மேக்னெட்டோடு ஒட்டி வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இந்த பெல்ட்டு இந்த ரோலரை தாண்டி வெளியில் வந்த உடனே அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ஆகிட்டு அது என்ன ஆகிடுது, அடுத்த கண்டெய்னரில் வந்து செட்டில் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் செட்டில் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனுடைய அப்பேரட்டஸ் செட்டப். ஸோ இதில் வந்து இது 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் 1 மார்க்ஸில். ஓகேவா? தேங்க்யூ.